ஓகேங்களா? இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் த டே சீரிஸ்ல அவர் என்விரான்மென்ட் சாப்டர்ல இருந்து ஒரு சூப்பர் கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது பயோ மேக்னிஃபிகேஷன் சம்பந்தப்பட்டது. கொஸ்டின் என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் ஆஃபன் ஹைலைட் த பிரசன்ஸ் ஆஃப் ஹார்ம்ஃபுல் பெஸ்டிசைட் லெவல் இன் ரெடிமேட் ஃபுட் ஐட்டம். ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ல பெஸ்டிசைட் லெவல் ஜாஸ்தி இருக்குது, ஹார்ம்ஃபுல்லான பெஸ்டிசைட் இருக்குது அப்படின்னு நியூஸ் பேப்பர் சொல்லுது. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட்ஸை ஒரு சில ஸ்டேட்ஸ்ல பேன் பண்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட பேன் பண்ணும் பொழுது அந்த பேன் தேவையா, அதுக்கான ரீசன் கேட்கறாங்க. சரியா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டோன்ட் ஃபர்கெட் டு லைக் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். நான் டோனி வில்ஃப்ரெட், பயாலஜி எஜுகேட்டர் அட் சைனம் லேர்னிங். ஸோ அப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, ஹெல்த் சேஃப்டி. அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ்ல இந்த பெஸ்டிசைட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சில்லி பவுடர் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வரோம்ல, இட் கேன் பி எனி பிராண்ட், சக்தி, ஆச்சி, அந்த மாதிரி பிராண்ட்லாம் இருக்குல்ல, அது மாதிரி பல பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட பொதுவாகவே இந்தியாவும் சரி இல்லை ஃபாரின் பிராண்டாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சில்லி பவுடரு அதெல்லாம் வந்து பேக்கேஜிங் பண்ணி வைக்கும்போது அந்த சில்லியே அக்ரிகல்ச்சரல் லேண்டில் தான் எடுப்பாங்க. அதில் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த பெஸ்டிசைட் அந்த சில்லியில் இருந்து அதோட சேர்த்து அரைச்சிருந்தா சில்லி பவுடர்லேயே அந்த பெஸ்டிசைட் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? இப்படிப்பட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரைட்? இது இல்லாமல் இந்த ரெடிமேட் ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரோசன் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் பாட்டில்டு ஆர் கேன்டு ஜூஸ் இருக்குல்ல, ஃப்ரெஷ் ஜூஸ், அப்போ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பெஸ்டிசைடு போட்டு வளர்த்துருப்பாங்க. அது வந்து பெஸ்டிசைடு அந்த ஜூஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ரெடிமேடு ஃபுட்டை வந்துட்டு பேன் பண்ணாங்க. ஸோ அது நெசசரியா அப்படின்னா ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஹெல்த் சேஃப்டி ரொம்ப முக்கியம். எக்ஸஸா பெஸ்டிசைடு இருக்குது அப்படின்னா சீரியஸ் ஹெல்த் ப்ராப்ளம் வரும். பாய்சனிங், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், லாங் டேர்ம் டிசீஸ்லாம் வரும். ஹார்மோன்ஸ்லாம் ஒரு மாதிரி இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி என்ன பண்றதுனே தெரியாது. ரைட்டா? அடுத்து பாருங்க, கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்காக பேன் பண்ணோம் அப்படின்னா தெரியாம அன்சேஃபான ஃபுட்டை மக்கள் சாப்பிட்றாங்களா, அது தடுக்கப்படும். அதுக்கப்புறம் ஃபுட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் அது என்ஷூர் ஆகும். நல்ல குவாலிட்டியான ஃபுட்டை தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது என்ஷூர் ஆகும் அண்ட் அது மெயின்டைன் ஆகும். அண்ட் மூணாவது விஷயம், பப்ளிக் அவேர்னஸ். இந்த மாதிரி நம்ம பேன் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மேனுஃபேக்சரர்ஸ்க்கு என்ன ஆகும், அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். என்னது, நம்ம தப்பான ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது, ஹெல்தியான சேஃபான ப்ராடக்ட்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ சேஃப்டி ரெகுலேஷனாக ஃபாலோ பண்ணலாம்னு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். அண்ட் ஹெல்த்தியர் ஃபுட் ஹேபிட்ஸை ப்ரமோட் பண்ணலாம் பீப்புள் மத்தியில் அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக பேன் பண்ணணும். ஸோ இது வந்து பயோ மேக்னிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் ஒரு பெஸ்டிசைட் லெவல் வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட் லெவலில் கம்மியாக இருந்தாலும் அடுத்த லெவல் போகும்போது அது மேக்னிஃபை ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரீசன்ஸ்க்காண்டி நம்ம என்ன பண்ணணும், பேன் பண்ணணும். அண்ட் பேன் இஸ் ஹைலி எசென்ஷியல். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட், அதோட நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம்.